வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஒரு கிமிக்கில் ரெஸ்லிங் பண்ண வருவாங்க. ஆக்சுவலி அது செட் ஆகாமல் டபிள்யூடபிள்யூவில் ரொம்ப நாள் கேப் எடுத்து புதிய நேம்லையும் புதிய கிமிக்லேயும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அந்த நேரத்தில் அந்த கிமிக்கும் அவளோட நேமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட் ஆகி இன்றைக்கி பல ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்காங்க. அதில் ஒரு 10 ரெஸ்லர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே இதன் மூலிமா தமிழில் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெயினை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேருக்கு உனாபாமா தெரியும்? உனாபாமாச்சு கினாபாமாச்சு நீங்கள் கேட்கலாம். சரி, அந்த நேம் விட்டு தெலுங்க. இன்னொரு நேம் சொல்கிறேன். உங்கள் எத்தனை பேருக்கு ஐசக்கினியற்ற டிடிஎஸை தெரியும்? என்னடா அது புதிய பேர்லாம் சொல்கிறது, யாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு யாருமே கிடையாது, நம்ம கெயின் தான். டபிள்யூடபிள்யூஎஃப் காலத்தில் பார்த்தீங்கன்னா கெயின் வந்து டபிள்யூடபிள்யூஇக்கு வரும்போது அவருக்கு டபிள்யூடபிள்யூ கொடுத்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னோம்ல 2 நேம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிமிக்கில் அவர் ரெஸ்லிங் பண்ணியிருப்பார், உனாபம். இப்போ நம்ம கெயின்ங்கிற இடையில ஒரு கிமிக் பண்ணார். அந்த கிமிக் மாதிரியே தாங்க இருக்கும். மாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சட்டியை தலையில் கவுத்து போட்டு மாதிரி சண்டை போட்டுட்ருப்பார். அந்த கிமிக்கெல்லாம் பயங்கர ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிற கேரக்டர் எடுக்கும்போது உனாபம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக டபிள்யூடபிள்யூ சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் டபிள்யூடபிள்யூஎஃப் அப்படிங்கிற பேரில் இருந்தது. ஸோ இவனுக்கு இந்த கிமிக்கை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கெயின் கேரக்டர் கொடுத்தாங்க. பையன் பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா என்ன, எங்கும் 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 கெயினுடைய பேர் தான். அண்டர்டேக்கருக்கு அப்புறமா கெயினுடைய பேரை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட கெயினும் அண்ணன் தம்பியும் கெயினும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளே பொருளி பேசுகிற அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப செட்டாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கெயினை கண்டு பல பேர் பயந்துருக்காங்க. குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, 2008 நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கனவுல ஒரு கெயின் வந்தார். எப்படி தெரியுமா? என்னை கொல்ற மாதிரி. அது பயத்தில் நான் ஒன்றுக்கே போயிட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு கெயினை பார்த்து நான் அப்போ பயப்படுவேன். அப்போ எனக்கு வயசு இல்லைல்ல, அந்த நேரத்தில் எனக்கு வயசு 10. அதுக்கப்புறமா டென்சாய் இந்த கேரக்டரோட என்ஜேபிடிபியில் பண்ணி பயங்கர பேர் எடுத்துட்டாரு. கொஞ்சம் பட்டிட்டிங்கெல்லாம் பார்த்து முகத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை குத்துற மாதிரி கொஞ்சம் கேரக்டர்லாம் மாற்றி டென்சாய் அப்படிங்கிற கேரக்டர் டபிள்யூடபிள்யூ கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இவர் இப்போ டபிள்யூடபிள்யூ ஒர்க் பண்ணுறாரு, பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு. டபிள்யூடபிள்யூ வரும்போது பயங்கரமாக கட்டினாங்க. எப்படி தெரியுமா? அந்த நேரத்தில் ஜான்சனா சிஎம் பாங்கெல்லாம் எந்த மாதிரி டாப்பாக இருந்தாங்க, அவங்களே பீட் பண்ணுற மாதிரி 2010 அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காட்டினாங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா டென்சாயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் டென்சாய் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜாப்பனீஸ் வாரியர் மாதிரி வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிராவோ போட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டானுங்க. ஐயோ பாவம். அடுத்தது ரேவான். இவர் ஆரம்பத்தில் டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஜானி போலோ அப்படிங்கிற பேரில் ஒர்க் பண்ணார். வின்ஸ் மேக்மேனே டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான ரசலாக தான் இருந்தார். யாரு கண்டுபட்டுச்சோ தெரில, டபிள்யூடபிள்யூஏ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரேவான் கிமிக்கை கொடுத்தது நல்லா தாங்க இருந்தது. கண்ணுப்பட்டது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிமிக் இவருக்கு பயங்கரமாக செட் ஆச்சு. ஹார்ட் கோட் ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர டாப்பாக வந்தார். ஏன் ஹார்ட் கோட்டுடைய அந்த காலத்தில் லெஜெண்ட் அப்படிங்கிற பேரையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவான் வாங்கினார். சரி, அப்புறம் இவருடைய கதி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடபிள்யூ வளர்த்து விட்டுச்சுல்ல, பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். அதர் ரெஸ்லிங் கம்பெனி கூப்பிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஏ விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு கிடந்தார். கடைசியில் டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவரை வச்சு செஞ்சு அனுப்பிவிட்டாங்க. அடுத்தது லுக்காலவங்க. இவரை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. ஆரம்பத்தில் இவருக்கு காட்டு மிராண்டி கிம்மி கொடுத்தாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெயினுடைய டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தானுங்க. ஒரிஜினல் கெயினையே வெளுத்துற அளவுக்கு டூப்ளிகேட் கெயின் பவர்ஃபுல்லாக காட்டினாங்க. அவனையும் பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டி விட்டானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைக்கோ. நான் பாருங்களேன், யார் பெத்த பிள்ளை அப்படின்னு கேட்குற அளவுக்கு மேட்ச் நல்லா தான் இருப்பார். ஆனால் யார் பெத்த பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்குவார். அதுக்கப்புறமா சிஎம் பாங் கூட லுகாராவை சேர்ந்தார். ஏன் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச 6 உயிர் மொட்டையாக கூட இருந்தார் லுகாராவ். எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ஜேபிடபிள்யூ போய் கேலண்டர்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் லுகால கேலண்டர்ஸ் சேர்ந்து குட் பிரதர்ஸாக இருக்கிறாங்க. நல்ல வேலை டபிள்யூடபிள்யூஏ விட்டு போனதுனால தான் அவருக்கு ஒரு டாக் டீம் பார்ட்னர் கிடச்சி குட் பிரதர்ஸ் பெஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக் டீமே உருவாச்சு. இல்லாட்டா இது நாள் வரைக்கும் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வெளியில் போயிட்டு மறுபடியும் டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் தான் டபிள்யூடபிள்யூ மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸை மேயராக இல்லை எடுபடியாக தான் டபிள்யூடபிள்யூ வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறமா கோல்டஸ் கேரக்டர் இன்ஸ்பயர் ஆக்கி இவரை ஸ்டார்டஸ் கேரக்டர் பண்ண வச்சாங்க. என்னத்தான் பண்ண வச்சாங்க? ஆக்சுவலி ஸ்டார்டஸ் கேரக்டர் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, செமையாக இருக்கும். ஆனால் டபிள்யூடபிள்யூ என்னமோ பார்த்தீங்கன்னா மொக்க மாதிரி தான் காட்டினாங்க. என்னமோ இல்லை, ரொம்பவே மொக்கையாக தான் காட்டினாங்க.
ஆயிரம் நம்ம ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா குறை சொல்லலாம். ஏஐடபிள்யூ அப்படி டபிள்யூபிள்யூ இருக்கிற ரெஸ்லர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டானுங்கன்னு. ஆனால் ஜான் மாக்ஸ்லி, கோடி ரோட்ஸ் மாதிரியான ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇயை விட்டுட்டு போய் ஏடபிள்யூ ஜாயின் பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய ரெஸ்லராக இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் கோடி ரோட்ஸுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதா எதனால்? அவர் ஏடபிள்யூ போய் மாஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற காரணம் தானே. அந்த வகையில் ஏடபிள்யூ கம்பெனி உனக்கு நான் இறுக்கி அணைச்சி ஒரு உமா தரும். அதனால தான் இன்னைக்கு ஸ்டார் டஸ்ஸாக வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாரே பார்க்காத நம்ம அமெரிக்கன் நைட்மேயர் இப்போ அமெரிக்காக்கே நைட்டில் வெளிச்சம் கொடுக்குற ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. அடுத்தது ட்ரூ மேக்கின்டையர். வின்ஸ் மேக்மேனுக்கு செல்ல புள்ளியாக இருக்கலாம், ஆனால் 3MBயில் போட்டு கும்மி தான் நடிக்க விட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் 3MBயில் போட்டு பயங்கரமாக மொக்க தாங்க பண்ணாங்க. ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வாய்ப்பு எதுவுமே இல்லை. டபிள்யூபிள்யூஇ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட போடா ஒரு குலைந்த உடம்பை மெருகேத்து அப்படிங்கிற மாதிரி கட்டப்பா பரம்பரை என்னது சர்வட்டா பரம்பரையில் நம்ம ஆரியை ஏற்றுவார்ல அந்த மாதிரி உடம்பை ஏற்றி அதர் ரெஸ்லிங் கம்பெனிஸ் எல்லாம் மாஸ் காட்டி இம்பேக்ட், டிஎன்ஏ எல்லா கம்பெனியும் டாப் ஆகி மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்தார் பாருங்க சைக்கோ பேத்தா. அப்போ எல்லாவனுடைய வாயம் எப்படி இருந்து தெரியுமா? இது ட்ரூ மேக்கின்டையரா அப்படிங்கிற மாதிரி வாயப்படத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது ட்ரூ மேக்கின்டையர்னா டபிள்யூபிள்யூல ஒரு தனி அடையாளமே இருக்குல்ல, அதுவும் வால் எடுத்து சுற்றினா பாரு நம்ம ட்ரூ மேக்கின்டையர் மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப் ஸ்டார் ஆகிட்டார். எல்லாத்துக்குமே மகிமை டபிள்யூபிள்யூஇ விட்டு போனதுனால தான். ஒருவேளை டபிள்யூபிள்யூல இருந்திருந்தாரு பழையபடி 3MBயில் கும்பி தான் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது பார்க்க போகிறது ராக் இல்லை மைதியா. ராக்கி மைதியாவை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல யாருக்குமே பிடிக்காதவராக இருந்தார். திடீர்னு மொட்டையெல்லாம் அடித்து ஒரு கூலிங் காசை போட்டுட்டு ராக் பேட்டெல்லாம் போட்டுட்டு ராக்காக வந்தார்ல. அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜன் தான். ஏன் இது நாள் வரைக்கும் ராக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தவம் இருக்கிறோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ராக்கி மைதியா நீ செத்துப்போ அப்படின்னு சொன்ன மக்கள் மத்தியிலேயே இப்போது ஹாலிவுட்டில் மட்டும் இல்லை ரெஸ்லிங்லேயும் நம்பர் 1 இருக்கிறாரு. ஏன் ராக் எப்போ வருவார் சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை அப்டேட் வருது. அந்த அளவுக்கு டாப்பா மாறி இருக்காருன்னு அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பேரை மாத்தினது தாங்க. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ். அவர் பேசினாலே 3 பேர் பார்த்தீங்கன்னா பூ போட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு பிக்டா கேரக்டர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பிடிக்கவே இல்லை. ஏன் ராக்கே கூட்டிகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸை காட்டினாலும் அண்டர்டேக்கரே பீட் பண்ணாலும் ரோமனா அப்படிங்கிற மாதிரி தான் வாய் சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னைக்கு ட்ரைபிள் சீஃப் ஆனாரோ அவருக்கெல்லாம் நானே எக்னாலஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணவங்களையும் நேசிக்க வச்சுட்டாரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு. ஏன் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது. இது நாள் வரைக்கும் அவர் 1000 நாள் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல யூனிவர்சல் சாம்பியன் ஆக போகிறாரு. இப்போ உள்ள காலத்தில் இந்த சாதனை எவனா படைக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு ஒரு கிங் மேக்கராக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இருக்கிறாரு. வேற யார்? நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் டாகில் இருக்கும்போது அண்டர்டாக்காக தான் இருந்தது. இப்போது ட்ரைபிள் சீஃபாக மாறினார்ல, உண்மையிலேயே அவர் டபிள்யூபிள்யூக்கு ட்ரைபிள் சீஃபாகவே மாறிட்டார். அவருக்கு எக்னாலஜி பண்ணுறத ரெஸ்லர்ஸ் யாராவது உண்டு? கிடையாதே. அடுத்தது பிரே ஒயட்டும் NXTயில் பார்த்தீங்கன்னா அஸ்கி ஹாரிஸாக இருக்கும்போது அவர் நினச்ச வெற்றி எதுவுமே கிடைக்கல. NXTக்கு வந்தார், உதவக்கரையா ராண்டி ஆர்டன்ட்ட பம்கி வாங்கிட்டு போனவர். அதுக்கப்புறமா மீண்டும் ஒயிட் ஃபேமிலி ஆரம்பித்து இந்த ஒயிட் ஃபேமிலியில் ராண்டி ஆர்டன்லாம் ஜாயின் பண்ண வச்சது உண்மையிலேயே வேறு லெவலில். பிரே ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கிம்மிக் ஊற்றிக்குச்சு, ஆனால் செகண்ட் கிம்மிக் வேறு லெவலில் டாப் ஆயிருச்சுல்ல. அடுத்தது தி அண்டர்டேக்கருக்குமா? அண்டர்டேக்கரும் தான்ப்பா. டபிள்யூவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக தான் இருந்தார். ஆக்சுவலாக ஒரு பண்ண கிம்மிக்கே ஜோக்கர் தான். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கருக்கு ஒரு பெரிய ஈவில் கேரக்டர் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டெட்மேன் அப்படிங்கிற கேரக்டரை கொடுத்தாங்க. அதுக்கு அண்டர்டேக்கர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதில் பிடிச்சிக்கிட்டவர் தான் நம்பர் 1 டாப் ரெஸ்லராக ஆகிட்டார். இப்போதைக்கு அண்டர்டேக்கர்னு சொல்லிட்டு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்தளவுக்கு வேர்ல்டு டாப் ஆகிட்டார்ல நம்மளோட அண்டர்டேக்கர். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம். இதில் உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கிமிக்கெலாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்காது, இன்க்ளூடிங் டு கெயின். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.